இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அவல் கிளிட்ஸ்க்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் இது. உங்களோட மார்னிங் ரிச்சுவல்ஸ் என்னவா இருக்கும்? லைக் ஒன்ஸ் நீங்கள் ஏஞ்சதுக்கு அப்புறமா அந்த மார்னிங் ஃபிட்னஸ்னு ஒன்று ஒரு இது வச்சுருப்பீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ மார்னிங் ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் திங் தட் நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இஸ் 9 soaked almonds. ஸோ நைட்டே அந்த ஆல்மண்ட்ஸ் சோக் பண்ணிட்டு வச்சுருவோம். தண்ணி யூஸ் ஹவ் டு சோக் இட் இன் வாட்டர். ஸோ மார்னிங் அதை பீல் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் தட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கோஸ் இன் டு மீ. அண்ட் அதுக்கப்புறம் தேர்ஸ் அ க்ரீன் டீடாக்ஸ் ஜூஸ் தட் கோஸ். அதில் 5 டீடாக்ஸ் ஜூஸ், அதில் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். பாவக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, cucumber, what you say in Tamil? Velrika and pudina. Okay. So in the 5 items grind it and make it into a juice and I have that. After that my ginger tea. என்னோட ginger tea இல்லைன்னா எனக்கு ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ ஆஃப்டர் தட் இஸ் மை ginger tea. தென் மை யூஷுவல் எக் ஒயிட் ஆம்லெட் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கெல்லாம் எவ்வளோ பிரேக் இருக்கும்? See, almonds, இப்போ for example நான் 9 o'clock ஏஞ்சேன்னா 9 o'clock I'll have my almonds, brush my teeth obviously and then I'll have my almonds. After that ஒரு 9:30 I'll have my detox juice. Around 10:30 I'll have my tea. 10:15 I'll have my tea. Yeah. அதுக்கப்புறமா தான் டேவே ஸ்டார்ட். Then ஸ்டார்ட். after that only day starts. And then tea person. Very much. Ginger tea or masala tea? Ginger tea, not even masala tea. Ginger tea with yes. milk. With milk. Very less milk. Yeah. உங்களோட டயட் மெனு என்ன? இப்படி பயங்கரமான ஒரு டயட் எல்லாம் நான் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன். லைக் கிரேசி சில பேர் கீட்டோ டயட் பண்ணுவாங்க. சம்திங் அண்ட் ஆல் தே டூ. ஐ டோன்ட் டூ ஆல் தட். என்னோட டயட் என்னன்னா ஐ ஹேவ் நியூட்ரிஷியஸ் ஃபுட். சப்பாத்தி, தால், ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுப்பேன். பட் ஐம் அ வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு நான் சிக்கன் சாப்பிட முடியாது, ஃபிஷ் சாப்பிட முடியாது. ஐ டேக் அ லாட் ஆஃப் egg white. Egg white is the only thing that I include in my diet which is non-veg. Like there are times when Saturdays and Sundays நான் பிரியாணி கூட சாப்பிடுவேன், மேகி கூட சாப்பிடுவேன். பிரியாணி வெஜ் பிரியாணி? வெஜ் பிரியாணி. ஓகே. அது பிரியாணி இல்லைங்க, நம்மளுக்கு அது பிரியாணி தான். அது பேர் புலாவ் இல்லனா வேற மேபி வெஜிடபிள் ரைஸ். நோ பிரியாணி, வெஜ் புலாவ் whatever. So that also I eat and ஏதோ ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டயட் இல்லை. பட் யா ஐ அவாய்ட் ஒயிட் ரைஸ் எவ்ரிடே பேசிஸ்ல. ஐ அவாய்ட் ஒயிட் ரைஸ் and I avoid cheese. I don't like too much cheese. I personally don't like it. ஸோ அது மட்டும் நான் அவாய்ட் பண்ணுவேன். நிறையா ஜங்க் அவாய்ட் பண்ணுவேன். ஐ ட்ரை டு டேக் as much as nutrition as possible. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பழகிடும். ஆமாம், இப்போ பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன வயசுலலாம் பீட்சாலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ எனக்கு ஐ திங்க் இட்ஸ் பின் மோர் தென் 3-4 years நான் பீட்சாவே சாப்பிடல. ரியலி? யா, எனக்கு இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட எனக்கு வேணான்னு அது அப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் அந்த மாதிரி. யா, ஃபுல் செட் ஆகிடுச்சு. ஐ கேன் ரிலேட் டு இட். நடந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபிட்னஸ் பற்றி நிறைய மித்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். சில நேரத்தில் அதை ஃபாலோ கூட பண்ணிட்டு தென் யூட் ஹவ் உங்களை பார்த்து யூட் ஹவ் லாஃப்ட் அட் யுவர் செல்ஃப். லைக் சரி நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணி சச் அ மித் அப்படின்ட்டு. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க கொஞ்சம். ஸ்டார்டிங் when I started workout நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா if you do weight training பண்ணால் ரொம்ப பல்கி ஆகும், girls should not do weight training. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். I would do only cardio. 1 hour ட்ரெட்மில்ல ஓடிட்டே இருப்பேன். பட் ஐ டென்ட் see results. When I started lifting weights அப்போ தான் எனக்கு அந்த ரிசல்ட்ஸே தெரிஞ்சுது தட் வெயிட் ட்ரைனிங் பண்ணனாலே நம்ம பல்கி ஆகிறது இல்லை. இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த டெக்னிக் தட் யூ ஆர் யூஸிங். வெயிட் ட்ரைனிங் இஸ் குட் பிகாஸ் அதில் தான் நம்மளோட நிறையா ஃபேட் பர்ன் ஆகும். பிகாஸ் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும் போது இட் யூசஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி இன் யுவர் பாடி. அதனால கேலரிஸ் பர்ன் ஆகும். அண்ட் அந்த ஒரு மித் ஐ லாஃப் அபவுட் இட். ஏன்னா இப்போ எனக்கு வெயிட்ஸ் நான் லிஃப்ட் பண்ணலைன்னா எனக்கு சைக்கலாஜிக்கலி ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி. அப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ தேட் இஸ் ஒன் திங். அண்ட் சில பேர் ட்ரெட்மில்ல லைக் ஹை ஸ்பீடில் ஓடுவாங்க. 7.5 8.5ல கண்டினியூஸாக ஓடிட்டே இருப்பாங்க. தட் டசன்ட் ஒர்க். இட்ஸ் நாட் குட். ஏன்னா அதில் ஃபிட்டீக் தான் வரும் நம்மளுக்கு. யூ ஷுட் டூ இன்டர்வல் ட்ரைனிங். இன்டர்வல் ட்ரைனிங்னா 3 minutes யூ ரன் 7.5, திருப்பியும் நீங்கள் 3.5 ஸ்பீடுக்கு வந்துட்டு ஒரு 3 minutes அதில் ஓடுங்க, திருப்பியும் நீங்கள் 7.5. ஸோ இன்டர்வல்ஸில் நீங்கள் பண்ணால் அது ஹார்ட் ரேட் வில் பி ஹையர் அண்ட் எனர்ஜி வில் பர்ன் ஃபாஸ்டர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். 12th standardல வாட் ஹேப்பன் இஸ் போர்டு எக்ஸாம் டைமில் நான் ஆக்சுவலி பெரிய படிப்ஸு
அந்த டைமில். ஸோ போர்டு எக்ஸாமில் வாட் ஹேப்பன்ட் 11 kgs புட் ஆன் பண்ணிட்டேன் நான். பயங்கரமாக சாப்பிடுவேன். அம்மா எனக்கு டெய்லி அந்த சனா ஹல்வா, பாதாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டெய்லி பாதாம் ஹல்வா சாப்பிட வச்சுருவாங்க. 11 kgs புட் ஆன் பண்ணிட்டேன். சரி ஓகே போர்டு எக்ஸாம்ஸ், எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் டைட் ஆகிடுச்சு. அப்படி இட் வாஸ் ஸோ பேட். சரி ஓகே எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலிடே டைமில் பிஃபோர் காலேஜ், தட் ஃபேஸ் யூ ஹவ் டு லுக் நைஸ். நான் என்ன காலேஜ் போகிறோம், புது அட்மாஸ்ஃபியர் அண்ட் ஆல். ஸோ எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் இன் டு கிரேசி கிராஷ் டயட்டிங். 1 weekல I lost like 7 kgs. Which is very bad. Very, very unhealthy. Full day எதுவுமே சாப்பிட மாட்டேன். I'll just have ஒரு சாத்துக்குடி ஜூஸ் in the morning and evening ஒரு கப் சூப், அவ்வளோதான். 1 weekல I lost 7 kgs. ஆனால் body became very weak and very like ஒரு மாதிரி I could feel it that there's no energy in me to do anything. So அந்த ஒரு டயட் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். அந்த டைமுக்கு அப்புறமா I've stopped. இந்த மாதிரி ரிக்ரஸ் டயட்ஸ் நான் பண்ண மாட்டேன். பார்க்குற எல்லாருக்குமே இது சாக்ஷியை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நோ ஐ திங்க் லாட் ஆஃப் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லேசினஸ் இஸ் தேர். ஸோ அதனால அவங்க ஒர்க் அவுட் பண்ணாமல் சரி நம்ம டயட்டே ஃபாலோ பண்ணுறது நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு நிறையா தப்பு விஷயம் பண்ணுறீங்க. பட் லாங் டேர்மில் இட்ஸ் வெரி வெரி பேட். எஸ்பெஷலி ஃபார் விமென் இட்ஸ் வெரி பேட். ஸோ ஒரு ½ hour ஒர்க் அவுட் பண்ணுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஈட்டிங் ரைட் அண்ட் எக்ஸசைசிங் ரைட். ஸோ தட் ஒன் திங் வி ஹாவ் டு ஃபாலோ. குயிக் ரிசல்ட்ஸ் வரும். டயட் பண்ணால் கிரேசி டயட் பண்ணால் குயிக் ரிசல்ட்ஸ் வரும். பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த லாங் ரன். உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டு. டெய்லி எக்ஸசைஸ் நான் பண்ணணும்னு எனக்கு என்ன மோட்டிவேட், உங்களை என்ன மோட்டிவேட் பண்ணுது? ஐ திங்க் என்னோட ஒர்க் அவுட் பண்ணும் போது ஐ ஃபீல் ஒரு கிக் ஃபீல் ஆகுது, ஒரு ஹை ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு when I see myself in the mirror I feel like so fit. அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணுது டெய்லி. எவ்ரி டே ஒர்க் அவுட்க்கு அப்புறமா I want to feel that way. I can feel my body core being strong. அந்த விஷயம் எனக்கு க்ளோ வேற வரும் ஃபேஸ்ல. உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஓகே, மென்டல் ஹெல்த்தை மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லா பண்ணுறீங்க. மென்டல் ஹெல்த்துக்காக தான் நான் ஃபிசிக்கல் ஹெல்த் மேலேயும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதுதான் நான் சொன்னேன், ஐ ஃபீல் லைக் நம்ம கண்ட்ரியில் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் டாக் அபவுட் மென்டல் ஹெல்த். தோ மென்டல் ஹெல்த் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் issue or very important topic of debate right now, and lot of people inge or taboo ah nanchittu adha patti pesa maatingranga. But it's very important to acknowledge the fact that mental health is equally important, and adanale physical exercises and workouts and stuff like that, especially during lockdown. Ipo na nama work pandrom, daily shoots porom, it's okay, mind busy ave irukku full time. But on the time it was not like that. So workouts kept me going. எனக்கு ஒரு happiness, ஒரு freedom, ஒரு freshness, and ஒரு kick it kept giving me. So I was maintaining my mental health because of that. It was like a meditation for me, working out was like meditation.